எலான் மஸ்கினுடைய ட்விட்டர் நிறுவனம் சீனாவில் பேன் செய்யப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ட்விட்டர் முழுவதும் பேசப்படக்கூடிய ரெண்டு விஷயங்கள், ட்ரம்ப்புக்கும் ஜி ஜின்பிங்குக்கும் இடையில நடந்த ஃபோன் கால் பேச்சுவார்த்தை, ரெண்டாவது ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையில நடக்கக்கூடிய வாக்குவாதங்கள், பெரிய அளவிலான சண்டைகள். ஒன்று ட்ரூத் சோஷியல், இன்னொன்று ட்விட்டரில். இப்படி பேசுபொருளாக மாறி இருக்கு. இரண்டு பெரிய பணக்காரர்கள், ஒருத்தர் அதிகாரத்தை வச்சிருக்காரு, ஒருத்தர் அறிவை வச்சிருக்காரு. இந்த இரண்டுமே மோதிக்கொள்வது எதனால்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? உலகத்தினுடைய முதலாளித்துவ தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, அதனுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் சீனாவோடு எப்படி நெருங்கிய உறவில் இருக்காரு? சீன கம்யூனிஸ்ட் கட்சியோடு அவருக்கு இருக்கக்கூடிய உறவுகள்லாம் என்னென்ன? இப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரம்பினுடைய நண்பர் ஸ்டீவ் போனான் அப்படிங்கிறவர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை கைப்பற்றி விடுங்கள், அமெரிக்கா அதை டேக் ஓவர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். சரி, எதனால இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ட்ரம்ப் எலான் மஸ்க் இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது, ட்ரம்ப்புக்கும் மெர்ஸ் ஜெர்மனியினுடைய அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இன்னும் அவர் போய் சீட்டில் போய் உட்காரல. அப்படிப்பட்டவரோட ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கார், நேரடி பேச்சுவார்த்தை. ஸோ ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்ரி ஜெர்மனி. அதனுடைய தலைவரோடு ட்ரம்ப் பேசிய சில நிமிடங்களுக்கு பிறகுதான் எலான் மஸ்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில பெரிய அளவிலான வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது நடைபெற தொடங்குச்சு அப்படின்னு சில பேர் ட்விட்டரில் போடுறாங்க. இன்னும் சில பேர் எலான் மஸ்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில சண்டை வந்ததுக்கு காரணம் ஜி ஜின்பிங்கோட ட்ரம்ப் அவர்கள் பேசிய அந்த உரையாடல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாட்களா ட்ரம்ப் போஸ்டிங்க்கு உட்கார்ந்ததுல இருந்து சீனாவோட டைரக்ட் வார் நடந்துகிட்டே இருக்கு. 145% அளவிற்கு வரி விதித்த அமெரிக்கா அதே சீனாவோடு மறுபடியும் டைப் பண்ணுவதற்கான வேலையை ட்ரம்ப் தொடங்குறதுக்கு பின்னாடி எலான் மஸ்க் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. எலான் மஸ்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டையில் எலான் மஸ்கை பைத்தியம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ட்ரம்ப்பை போஸ்டிங்கில் இருந்தே தூக்கிட்டு ஜேடி வான்ஸை போஸ்டிங்கில் போடுங்க, ட்ரம்ப்பை பணி நீக்கம் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை அமெரிக்க காங்கிரஸ் சபைக்கு கொடுக்குறாரு. ஒன்று பெருசாக இருக்கணும், இல்லாட்டி அழகாக இருக்கணும். ஆனால் இந்த இரண்டுமே இருக்கக்கூடிய பில்லாக பிக் அண்ட் பியூட்டிஃபுல் பில்லுன்னு ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறுவருக்கு தக்க பில் அப்படின்னு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்த கட்டமாக ட்ரம்ப்பையும் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பேச வச்சது, எலான் மஸ்கையும் ட்ரம்ப்புக்கு எதிரான வார்த்தைகளை உமிழ வச்சது. சரி, ஒரு நாட்டினுடைய அதிபருக்கு எதிராகவே ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேனால இவ்வளவு தூரம் பேச முடியும் அப்படின்னா, ட்ரம்பினுடைய டாக்குமெண்ட், ட்ரம்பினுடைய பல விஷயங்கள் கையில் இல்லாமல் எலான் மஸ்க் இப்படி பேச மாட்டார். எலான் மஸ்க் ஒரு நாட்டில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, உலகின் பல்வேறு நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஏன், ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டில் கூட அவருடைய பிஸ்னஸ் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எலான் மஸ்க் ட்ரம்போட அவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்கும்போது ட்ரம்பினுடைய ஏகப்பட்ட ரகசியங்களை உருவி எடுத்திருப்பார். ஸ்பேஸ்லேயே ஆட்டங்காட்டுறவர் எலான் மஸ்க். இப்போ எலான் மஸ்க்கு ஏற்பட்ட நட்டம் மட்டும் என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். ஸ்பேஸ் எக்ஸ் அண்டு டெஸ்லா இந்த ரெண்டு நிறுவனங்களுக்குமே நேரடி அரசு மானியங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இனிமே கிடைக்காது அப்படிங்கிற உத்தரவை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸுக்கு $22 பில்லியன் அரசு ஒப்பந்தம் இருக்கு.
15 பில்லியன் நாசாவோட மட்டுமே அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் கேன்சல். தேசிய பாதுகாப்பு விண்வெளி ஏவுதள ஒப்பந்தம் $733 மில்லியன் அளவிற்கு இருக்கு. அதுவும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்பினுடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஸ்டீவ் பர்ன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை உடனடியாக அமெரிக்கா கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஸ்பேஸ்ல எலான் மஸ்க்கு சொந்தமாக ஏகப்பட்ட சேட்டலைட் இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸினுடைய இன்னொரு நிறுவனம் தான் ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இன்டர்நெட்டையே கொடுக்கணும் இல்லாட்டி கட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வல்லமை பொருந்தியது இந்த ஸ்டார்லிங்க். ஸோ எலான் மஸ்கை ஏலியன் அப்படின்னு ஏன் இவ்வளவு பேர் சொல்றாங்கன்னா, அவருடைய அறிவுத்திறன் அந்த மாதிரி. அப்போ ஒரு நாட்டினுடைய அதிபருக்கு எதிராக இப்போ அவர் திரும்பி இருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எதிராக எலான் மஸ்க் அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத தான் உலக நாடுகள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. குவா வங்கி அப்படின்னு சொல்லிட்டு சீனாவினுடைய ஒரு நபர் 2022 அக்டோபர் மாதம் அவர் ஒரு ட்விட்டர்ல ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறார். அந்த ஸ்பீச்சில் என்ன இருக்கு அப்படின்னா, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட எலான் மஸ்க்கு நெருங்கிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நீங்க சைனா அமெரிக்கா இடையிலான உறவை பத்தி நீங்க முழுமையாக புரிஞ்சுக்கணும். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எப்பயுமே ஆகாது. டாரிஃப் வார்லாம் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க கடந்த 9 மாதமா. இப்படிப்பட்ட நிலையில எலான் மஸ்க்கும் அதுக்கு ஆதரவாக தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எலான் மஸ்க் சொல்றதை தான் ட்ரம்ப் கடந்த 8 மாசமா செஞ்சுக்கிட்டு இருந்தார். குறிப்பா தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் அவரை ரமபுசாவை நேரடியாக கூப்பிட்டு வச்சு, உன்னுடைய நாட்டில் வெள்ளை இன மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எந்தவித ப்ரூஃப்மே இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் வாழ்விடமாக இருந்த அங்கே பிறந்த எலான் மஸ்க்கு சொன்னதை கேட்டு அந்த டாக்குமெண்ட்டை பூரா ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்தார். ஸோ நீங்கள் எலான் மஸ்க்கு சொல்கிறத தான் கடந்த மாதம் வரைக்கும் ட்ரம்ப் செஞ்சார். சரி, இதனால் ட்ரம்ப்புக்கு லாபம் இருக்குது. எலான் மஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப்போட நட்புறவில் இருந்து ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக பணம் கொடுத்து 600 பில்லியன் அளவிற்கு டாலருக்கு செலவு பண்ண எலான் மஸ்க்கு கிடைச்சது என்னன்னு கேட்டால், வணிக ரீதியாக எலான் மஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் நட்டம் மட்டுமே மிச்சம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு நிறுவனமாக கருதப்பட்ட டெஸ்லாவினுடைய பங்கு உலக அளவில் 14% டவுன் ஆச்சு. பல கோடி ரூபாய் எலான் மஸ்க்கு நட்டமும் ஆச்சு. உற்பத்தியும் குறைக்க வேண்டிய நிலை வந்தது. எலான் மஸ்க்கு சைனாவோட ரொம்ப நெருங்கிய உறவுல இருந்த போதும் சைனா கிட்ட மட்டும் டாரிஃப் வார அதிக அளவில் நடத்தினதுக்கு பின்னாடி எலான் மஸ்கினுடைய ட்விட்டர் நிறுவனம் சைனாவில் செயல்படாமலே இருந்தது. இதை எப்படியாவது செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எலான் மஸ்க் மூலியமா ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கொடுத்து சைனாவை மட்டும் டார்கெட் பண்ணி டாரிஃப் வார் நடத்தினாங்க. ஆனால் நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு, ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப் அவர்களும் தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அடுத்து நேரடியாகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. கனிம ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக இருக்குங்கிற அந்த ரிப்போர்ட்டு வெளியாயிருக்கு. சரி, எலான் மஸ்க் சீனாவில் அப்படி என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டால், எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் நிறுவனத்துக்கு 6219 சேட்டலைட் விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதில் செயல்பாடு உள்ள சேட்டலைட் மட்டும் 6146. இந்த சேட்டலைட் எல்லாமே சைனாவை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்குன்னு சைனாவினுடைய நிறுவனம், விண்வெளி நிறுவனம் எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் நிறுவனத்தின் மீது புகார் ஒன்று சொன்னாங்க. அதாவது லேசர் துப்பாக்கி மூலியமா இந்த சேட்டலைட் எல்லாம் நாங்கள் சுட்டு வீழ்த்த போறோம் அப்படிங்கிற எச்சரிக்கையையும் எலான் மஸ்க்கு கொடுத்தாங்க. இது எலான் மஸ்கை உண்மையிலேயே பெரிய அளவில் ஆட்டம் காண வச்சுது. அது மட்டுமல்ல, நீர்மூழ்கி கப்பல் மூலியமா லேசர் துப்பாக்கியை உருவாக்கி அதன் மூலியமா அந்த ஏவுகணைகளை நாங்கள் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு அமெரிக்காவால் பிஸ்னஸ் மேனாக 2022, 23, 24 வரைக்கும் இருந்த டாகி டீமினுடைய ஹெட்டாக வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டது. விண்வெளியை குப்பையாக மாற்றி வச்சிருக்காரு எலான் மஸ்க் அப்படிங்கிற விஷயத்தையும் சீனா தொடர்ச்சியாக சொன்னாங்க. ஆனால் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட எலான் மஸ்க்கு ரொம்ப பெரிய அளவில் நெருக்கம் இருந்தது. அதில் ஒரு பகுதியாக தான் இந்தியாவில் கொண்டு வந்து எலான் மஸ்க் தன்னுடைய இந்த டெஸ்லா நிறுவனம், மின்சார வாகனம், தானியங்கி வாகனம் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எப்படி நம்முடைய அம்பானி, அதானி இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு பெரிய மார்க்கெட்டை இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2024 மோடியை சந்திக்கிறதுக்கு அவர் பிளான் போட்டார்.
ஆனால் அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கிட்ட முன்னாடியே டக்குன்னு இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு சீனாவுக்கு உடனடியே அழைப்பு வந்ததுன்னு பேரில் அங்கே போனார். அங்கே போய் ஷாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாகாணத்தில் உலகத்தினுடைய பெரிய கார் தொழிற்சாலையை அங்கே உருவாக்குனார். 2020 தொடக்க காலகட்டத்தில் கொரோனா பீரியடில் கார் தொழிற்சாலை அங்கிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கார் இங்கே செங்கடல் வழியாக மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்கு மற்ற இடங்கள் எல்லாத்துக்குமே டிராவல் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அதிக அளவில் பார்த்தீங்கன்னா கார் ஏற்றுமதி செய்ய முடியல. இதன் காரணமாக ஷாங்காயினுடைய உற்பத்தியை கம்மி பண்ணிட்டு ஜெர்மனியில் அதிக அளவில் உற்பத்தி செய்ய தொடங்கினார். இப்போ ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில டைப் ஸ்ட்ராங்காக போகுது மெர்ஸ் ட்ரம்பினுடைய சந்திப்பின் மூலியமா. இன்னொரு புறம் இப்போ உற்பத்தி அப்படிங்கிறது ஷாங்காயில அதிகமாக நடைபெற தொடங்கியிருக்கு. ஆனா சைனா கிட்ட போட்டு இருக்கக்கூடிய வரி இருக்குல்ல, ட்ரம்ப் அதிக அளவில் வரி விதிச்சார்ல, அதுவும் எலான் மஸ்க் சொல்லிதான் செஞ்சாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய வாகனங்கள் சீனாவில் விற்க மாட்டேங்குது. ஸோ $35,000 அளவிற்கு ரேட்டை கம்மி பண்ணி சீனாவினுடைய BYD அப்படிங்கிற நிறுவனம் கம்மியான அளவுக்கு எலக்ட்ரிக் காரை விற்றதனுடைய விளைவு எலான் மஸ்கினுடைய ஷாங்காயில் அதிக அளவில் கார் உற்பத்தி பண்ணாங்கல்ல, அது எதுவுமே சீனாவில் விற்கலை. ஸோ இந்த பிரச்சனை சீனாவில் எலான் மஸ்கினுடைய கம்பெனியை க்ரோத் பண்ணுறதுக்கு முடியலை. இதன் காரணமாக சீனாவுக்கு டாரிஃப் வார் அப்படிங்கிற ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து ட்ரம்ப் மூலியமா கொடுத்தாரு எலான் மஸ்க். எலான் மஸ்க் ஒரு சீன ஆதரவாளர், உய்கூர் இன படுகொலையை ஆதரிச்சவர், தைவானை சீனா கைப்பற்றுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பேசினவர். இப்படி முழுக்க முழுக்க சைனீஸ் ஆதரவாளராக செயல்பட்ட எலான் மஸ்க் இப்போ ட்ரம்போட ஏன் சண்டை போடுறாரு அப்படின்னு கேட்டா 2 முக்கியமான நபர்கள் காரணம். ஒருத்தர் மார்க் ரூபியோ, ஃபாரின் மினிஸ்டர், அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர். இன்னொருத்தர் டாம் காட்டன். இவர் பார்த்தீங்கன்னா செனட்டர், ஒரு இராணுவ வீரர். சின்ன வயசுல கிராமப்புறத்தில் இருந்து அமெரிக்காவில் படித்து இன்னைக்கு செனட்டராக போய் உட்காந்துருக்காரு. ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் இவருக்கும் முக்கிய பங்கு இருக்கு. எலான் மஸ்க்கு இந்த 2 பேரையுமே பிடிக்காது. ஸோ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு நல்லுறவு ஏற்படக்கூடிய அந்த சமயத்தில் எலான் மஸ்கினுடைய நட்பை கட் பண்ணி விடுறாரு ட்ரம்ப். இதுக்கு பின்னாடி 2 ராஜதந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீனா அதிக அளவில் அமெரிக்காவில் இடம் வாங்குது. 1, டாம் காட்டன் அவர் எலக்ட்ரிக் கார் மக்களுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்லோட் பண்றாரு லாஸ்ட் மந்த். அப்போ இந்த 2 பேருமே, மார்க் ரூபியோவும் டாம் காட்டனும் எலான் மஸ்க்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் கணிக்கிறார். இன்னொரு புறம் இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை மூன்றும் அப்படிங்கிறதுனாலையும் அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டமாகவும் நான் அதிபராக முடியும், நோபல் பரிசுக்கும் அப்ளை பண்ண முடியும்னு ட்ரம்ப் பெரிய கனவுல இருக்கார். ஆனா இந்த எலான் மஸ்க் சீனாவினுடைய ஆதரவாளருங்கிறது இன்னைக்கு அமெரிக்க மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுல தெரிஞ்சு போச்சு. அதுக்கான அவரை எப்படியாவது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடணும் அப்படிங்கிறதும் அமெரிக்க அமைச்சரவையினுடைய மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டது. இதுக்கு இடப்பட்ட கேப்ல சைனாவினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே, உயிரி தொழில்நுட்பம், வைரஸ் பிரச்சனை, அதுல 2 பேருடைய கைது, இது எல்லாமே சமீப நாட்கள்ல ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. யுஎஸ்ஏவினுடைய யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சீன உளவாளிகள் தங்கியிருக்காங்க. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கினுடைய மகளே அங்கேதான் PhD படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட உளவாளிகளுக்கு அமெரிக்காவில் இடம் இல்லை, அதனால அவங்களுடைய விசாலாம் கட் பண்றோம் அப்படின்னு அமெரிக்கா இப்போ ஒரு உத்தரவு போட்டாங்க. அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கிட்டத்தட்ட செனட்டர்களுக்கு அதிக அளவில் பவர் இருக்கு. அந்த பவரை ட்ரம்ப்பால குறைக்க முடியாது. அதனால செனட்டர்களுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி எலான் மஸ்கினுடைய பவரை குறைச்சாங்க. தி பிக் ஆர் தி பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு எலான் மஸ்க் அந்த டீம்ல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு தெரிவிச்சா மட்டும்தான் லாஸா போயிட்டு இருக்கக்கூடிய எலான் மஸ்கினுடைய பிசினஸ் மறுபடியும் சூடு பிடிக்கும். ட்ரம்ப் இதுவரைக்கும் சைனாவினுடைய எதிர்ப்பாளராக காட்டிக்கிட்டு இருந்த
நிமிடம் இப்போ மாறுபடுது. சைனாவோட அவர் டைப் பண்றார். எலான் மஸ்க் இவ்வளவு காலம் சைனாவினுடைய ஆதரவாக இருந்தாரு. அவர் போஸ்டிங்ல இருக்கும்போதே சைனாவுக்கு இவ்வளவு டாரிஃப் வார் போடுறாங்க. இப்போ எலான் மஸ்க் வெளியில வந்துட்டாரு. சைனாவோட நட்புறவு மலருது. இந்த இடத்த நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, 2 பெரிய பிசினஸ் மேன்கள் அமெரிக்காவில் ஆட்சி கட்டில் அமர்ந்து உலகத்தையே ஆட்டம் காமிச்சாங்க. அதுல ஒரு பிசினஸ் மேனுக்கு அடி விழுந்தது. அப்போ 2 பேரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிளான் அப்படின்னு ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் நிச்சயமா யோசிச்சிருப்பாங்க. அப்போ அடுத்த கட்டமா என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் 2 பேரும் எதிரியாகவே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவோம். அப்படி உருவாக்கினோம் அப்படின்னா நிச்சயமா 2 பேரும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப்பும் யோசிச்சிருப்பாரு, எலான் மஸ்கும் யோசிச்சிருப்பாங்க. இந்த 2 பேரும் நடத்தக்கூடிய நாடகம் தான் இன்னைக்கு ட்விட்டர் அண்டு ட்ரூத் சோஷியல் உள்ளிட்ட அந்த சமூக ஊடகங்கள்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா 2 முதலாளிகளுமே ஜெயிச்சிருவாங்க. தோக்க போறது அமெரிக்காவில் வரி கட்டிட்டு ஏமாந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பணம் வச்சிருக்கிறவன் ஏமாற மாட்டான், பணம் வச்சிருக்கிறவன் தான் அடுத்தவனை ஏமாத்துவான். அதிகாரத்தில் இருக்கிறவன் எப்பையும் தோத்துற மாட்டான், அதிகாரத்தை வச்சு மக்களை அடிமைப்படுத்துவான். இதுதான் உலக நியதி. சர்வாதிகாரம் அப்படிங்கிறது இப்படித்தான் செயல்படும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.